எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்குள்ள வீடியோ ஒரு மண்டே vlog தான் நாங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ மூலமாக தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பக்கத்தில் ஒரு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மறக்காம அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமே பார்ப்பீங்க. இன்றைக்குள்ள vlogல ஒரு சூப்பரான சிம்பிளான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கோதுமை மாவு நம்ம எப்போவும் யூஸ்வலாக எப்படி செய்வோம், சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கோதுமை தோசை சுடுவோம்ல. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தடில். ஸோ கோதுமை தோசை தான், பட் இது கொஞ்சம் ஸ்பைஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக நம்ம எப்படி கோதுமை தோசை ரெடி பண்ணுவோம், பேட்டரை வாட்டர் ப்ளஸ் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம்ல. அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சின்னதாக கட் பண்ண ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்குவாங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்கனால நான் 2 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் நல்லா காரமாக சாப்பிட்டீங்கன்னா ஒரு 4 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. மெயினே பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள். ஸோ அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எல்ச்சி பெருங்காய பொடி ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மெயினே பார்த்தீங்கன்னா சுகர். ஸோ சுகர் ஆட் பண்ணால் நல்லா கேரமலைஸ் பண்ணி கொடுப்போம். அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நல்லா பேட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேட்டர் நம்ம எப்போவுமே கோதுமை தோசை சுடுவோம்ல, ஸோ அதே லிக்விட் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் சூப்பராக பேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா செட் ஆகட்டும் பேட்டர். ஸோ இது இருக்கட்டும். இன்னொரு பவுலில் பார்த்தீங்கன்னா கூர்மா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கூர்மாவுக்கு தேங்காய் எதுவுமே தேவையில்லை. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு செம்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 லிட்டருக்கு கொஞ்சம் அதிகமாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் 3 டேபிள் ஸ்பூனுக்கு. நெக்ஸ்ட் இந்த கடலை மாவு ப்ளஸ் வாட்டர் இது எல்லாமே லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அது இருக்கட்டும். நெக்ஸ்ட் இந்த கூர்மாவுக்கு தேவையான பல்லாரி தக்காளி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்காக நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் பல்லாரியும் நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணமோ அவ்வளோ தூரம் வதக்கும் போது இந்த கூர்மா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு பழுத்த தக்காளியும் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட ஒரு கொத்து மல்லித்தலையை நல்லா குட்டி குட்டியாக ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தாங்க இந்த கூர்மாவுக்கு தேவையானது. நெக்ஸ்ட் இந்த கூர்மா எப்படி ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம குயிக்காக நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு இந்த பேட்டரில் ஒரு 10 கறி லீஃபை குட்டி குட்டியாக ஃபைனாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபஸ்ட் நான் ஆட் பண்ணதுக்கு மறந்துட்டேன். நெக்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கறி லீஃப் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது பேட்டரி இருக்கட்டும். நம்ம கூர்மா ஃபஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் இந்த கூர்மா, பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குயிக்காக இந்த ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாம். கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் ஹீட் ஆகணும். 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தாளிக்கிறதுக்காக கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, ஸோ இது 3மே ஆட் பண்ணி ஒரு வரமிளகாவை நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட நம்ம ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஞ்சரை நல்லா வதக்கி வச்சதுக்கப்புறம் பல்லாரியை நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பல்லாரி கோல்டன் கலர் வரதுன்னு அவசியம் இல்லை. நல்லா கிளாஸ் மாதிரி வதக்கிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட ஒரு கொத்து கறி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. கறி லீஃப் ஆட் பண்ணால் நல்ல ஒரு மணமாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆகணும், மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா குக் ஆகணும். ஸோ நல்லா குத்தி விட்டு நல்லா குக் பண்ண விட்டுக்கோங்க. ஸோ இந்த டைமில் இந்த கூர்மாவுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் போதும். ஏன்னா அதுக்கு மேலே ஆட் பண்ணால் அதோட ஃப்ளேவர் நல்லா வெளியே தெரியும். ஸோ அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் போதும். சில்லி பவுடர் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவே போதுமான அளவு காரம் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பப்போ எடுக்கிற மசாலா பாட்டில்ஸ் எல்லாமே நம்ம அந்தந்த இடத்துலேருந்து அசம்பிள் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கிச்சன் எப்போவுமே நீட்டாக இருக்கும். நிறைய நேரம் நம்ம கிச்சனில் நிற்கிறது மாதிரி இருக்காது. ஸோ ஒரு ஓரத்தில் சமையல் ரெடியாக போகுது, ஒரு ஓரத்தில் இந்த மசாலா சாதனமாக அடுக்கிறதும் சரி, வெசில்ஸ் நம்மளுக்கு கிடக்கும் இல்லையா சிங்க்குள்ள, அதையுமே அப்பப்போ வாஷ் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக ஒரு வேலைப்பாடாக இருக்காது. சமையல் முடிச்சுமா கிச்சனை விட்டு வெளியே போன மாதிரி இருக்கும்.
மசாலாவோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டோங்க. தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகியிருக்கணும். இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு செம்பு கலக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம் இல்லையா. ஸோ அந்த மிக்ஸ் பண்ண கடலை மாவு வாட்டரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட மறுபடியும் ஒரு செம்பு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு கடலை மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கட்டியாக ஆகிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒரு கைப்பொடி, அந்த கொத்தமல்லியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அங்கே இங்கேன்னு ஒரு கொதி வந்ததும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. கோதுமை தோசை பொறுத்த வரைக்கும் நல்லா வேகணும். அப்போதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு தோசையை நல்லா வந்து திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தோசை சுற்றிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாப்புட்டி வேறு முழிச்சிட்டான். ஸோ பாப்புட்டி முழிச்சிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இடுப்பு விட்டு இறங்கவே மாட்டான். ஸோ அவளை தூக்கியே வைக்கணும். ஸோ இந்த தோசை பார்த்திங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பச்சை மிளகா இருக்கும் இல்லையா, ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லா டேஸ்ட்டு. அந்த கூர்மாலையும் பார்த்திங்கன்னா நல்லா காரமாக இருக்காதா, லைட் காரமாக இருக்குமா. ஸோ இது வந்து காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பாப்புட்டிக்கு பார்த்திங்கன்னா நான் அங்கே வந்து கேமரா வச்சுருக்கிறது தெரியுது. ஸோ எப்போவுமே நான் கேமராவை எங்கே வச்சு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாலுமே பாப்புட்டி வந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்பாள். என்னன்னு தெரியல, அதை வந்து அவள் மைன்யூட்டாக நோட் பண்ணிகிட்டே இருப்பாள். இப்போ கூட பாருங்கள் அந்த கேமரா தான் பார்த்துட்டே இருக்கா. ஸோ எந்திரிச்சுமே ஒரு 1/2 hour நம்ம அப்படி தூக்கிட்டு இருந்தால் தான் அவளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே விட்டால் தான் அவள் பாட்டுக்கு இருப்பாள், இல்லாட்டி அழுதுகிட்டே இருப்பாள். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சதுமே இன்றைக்கி வந்து அம்மூட்டிக்கு வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அவளுக்கு வந்து ஃபீஸ் கட்டிட்டு புக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ண போகணும். ஸோ ஸ்கூல் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி வந்து புக் வந்து 1 week முன்னாடி அவங்க வாங்க சொல்லிட்டாங்க. பட் நாங்கள் ஸ்கூல் ஓப்பன் ஆகணும் அன்றைக்கி வாங்கிக்கலாம் தான். ஸோ ஃபஸ்ட்டு நாளே ஸ்கூலுக்கு விட்டுருக்கணும். ஒரு அக்கா சொன்னாங்க ஸ்கூலில் வந்து யூனிஃபார்ம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படி சொன்னாங்க. ஸோ அதனால் நானுமே கலர் ட்ரெஸ் போட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன். பார்த்தா வந்து யூனிஃபார்ம் வந்து சேஞ்ச் பண்ணலை. நமக்கு வேணும்னா என்னோடய யூனிஃபார்ம் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். ஸோ அதனால் 1 day கிளாஸ் வந்து அவளுக்கு வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். 1 day கிளாஸ் வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ அவள் ரொம்ப ஹாப்பி. ஸோ புக்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டு ஃபீஸ் எல்லாமே கட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்குனே அம்மூட்டியை கூட்டிகிட்டு போகலான் தான். ஸோ பாப்புட்டியை பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுட்டு உட்காரவே முடியல. கீழ் ஃபுல்லாக மண்ணாக இருந்துச்சா, மண்ணெல்லாம் அலையணும்னு ஒரே அழுக ஆர்ப்பாட்டம். ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். நிறைய நேரம் ஆகிடுச்சு புக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ண. அதில் எங்களுக்கு வர டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் வர காலி ஆகிடுச்சு. இந்த ஃபார்ம் எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 20 minutes தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த கேப்பில் வந்து இங்கே வந்து கோழியெல்லாம் கிடந்துச்சு, அதை காமிச்சு கொடுக்கேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த கம்பிக்கு கிட்ட வந்து பாப்புட்டி கையை வச்சனால பார்த்தீங்கன்னா கோழி வந்து கொத்திடுச்சு. நான் அங்கே தள்ளி நிற்கும்போது பாப்புட்டி நல்லா அழுக சவுண்டு கேட்டுச்சு. என்னடா பாப்புட்டி நல்லா அழுறாளேன்னு கேட்கும்போது அவங்க வந்து இல்லை சும்மான்னு சொல்லிட்டேன். 2வது அம்மூடி தான் ஓடின்னு சொல்கிறேன். இல்லைம்மா கோழி வந்து நல்லா கொத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கை கிட்ட வந்து லைட்டாக வந்து அந்த கொத்துனது லைட்டாக பட்டுடுச்சு, ரத்தம்லாம் வந்துச்சு. இதே போல் தான் அவள் கையை வந்து அதில் பிடிச்சி வச்சுட்ருக்கா. ஸோ கோழி வந்து ஓடி வந்து கொத்திச்சு சாரி. ஸ்கூலுக்கு போய் கிட்டத்தட்ட 1 hour மேலேயே ஆகுச்சு. ஸோ அது புக்ஸும் கிடைக்கவே இல்லை. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். பாப்புட்டி கீழே விட்டு மண் அலையிறதுக்காக ரொம்ப ஆசை.
ஸோ கீழே விட்டோன்னு பார்த்தீங்கன்னா மண்ணை எடுத்து டக்குனு வாயில் தான் வைப்பா, கையில் தான் வச்சுருப்பான். நம்ம கீழே போடு அப்படி சொன்னால் போது டக்குனு எடுத்து வாயில் வச்சுருவான். ஸோ அதில் ஊஞ்சல்லாம் இருந்துச்சு, ஸோ அதை வச்சு ஆட்டிக்கிட்டே இருந்தேன். புக்ஸை வந்து கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் பாப்புட்டி பர்த்டேக்கு அம்முட்டி பாப்புட்டிக்கு எனக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணதுக்கு புதுசாக ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வாத்துகள் நிறைய இருந்தது, அங்கே உள்ள இடங்கள் செடிகள் இது எல்லாமே நல்லா இருந்தது. நிறைய வீடியோ வந்து ஷூட் பண்ணேன், பாப்புட்டிக்கு ட்ரெஸ் வந்து அளவு எடுக்கிறது இது எல்லாமே எடுத்திருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாமல் வீடியோ வந்து என் மொபைல்லேருந்து ரேஸ் ஆகிடுச்சு. நான் கண்டிப்பாக வந்து பாப்புட்டிக்கு ட்ரெஸ்ஸை வந்து வாங்க போகல, அப்போ அவங்களுக்கு அந்த இடத்த அவங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி எங்களுக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் இந்த vlog வந்து இப்படி தாங்க போச்சுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பக்கத்தில் ஒரு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனலில் எப்போல்லாம் வீடியோ போடணும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனும் வரும். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமே பார்ப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.